அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 24/4/2026 சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒரு நன்னாள். இந்த நாளுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதி அதாவது வளர்பிறை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் இரண்டூறு சேர்வது மிகவும் விசேஷமான ஒரு நன்னாள். இந்த நாளிலே தீராத கடன் பிரச்சனை உள்ள நபர்கள் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும். அதே போல் ஆலயத்திற்கு சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது உளவார பணி செய்வது நல்ல ஒரு முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு செல்லும். அதே போல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை, அதாவது சுமார் ஒரு 5 வருஷமாக இருக்குது ஹவுசிங் லோன் கட்டுறோம், ஒரு 6 வருஷமாக கோல்டு லோன் இருக்குது, அந்த மாதிரி வருட கணக்காக இழுத்து வரக்கூடிய கடன்களுக்கு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று உழவார பணி செய்யும் பொழுது உங்கள் கடன்கள் எல்லாம் எப்படி அந்த கோயிலுடைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் கழியுதோ அந்த மாதிரி உங்களுடைய கடன்கள் கழிந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதே போல் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து செய்யும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே பல்வேறு விதமான சூழ்நிலை. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 12லே மறைந்து சந்திரன் 3லே அமரப்பெறுவதால் முக்கிய விஷயங்களை சற்று யோசித்து செய்யுங்கள். அதே போல் சில நேரங்களிலே உங்களது அவசர குணத்தினால் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய நிலை வரக்கூடும். அதே போல் சில நேரங்களிலே நீங்கள் மனக்குழப்பத்திலே சில விதமான முடிவுகளை எடுப்பது தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தையும் இவருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து சனியோடு இணைந்து பின்பு சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறையப் பெறுகிறார். ஆகையால் சற்று கவனமாக இருந்து எந்த ஒரு பொறுப்பான பதவியில் வகிக்கக்கூடிய நீங்கள் முக்கிய காரியங்கள், முக்கிய ஆவணங்களிலே கையெழுத்திடும்பொழுது சற்று ஜாக்கிரதையாக ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுங்கள். அதே போல் முக்கிய விஷயங்களுக்கு போன்றவற்றை கொட்டேஷன் போன்றவற்ற விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது தெளிவான முறையிலே நீங்கள் செயல்பட்டு வரும்போது நல்ல லாபங்களும் ஆதாயம் பெறலாம். அதே போல் அரசாங்க உத்தியோகம், அரசு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுப்பது மிகவும் சிறப்பான முறையிலே அமையப்பெறும். டிஎன்பிசி போன்றவற்றை எழுதுவதற்கு ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். மிதுனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெற்று ராசிநாதனாகிய புதன் 10ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால் சில நேரங்களிலே உத்தியோகத்திலே சில குழப்பங்கள், அதே போல் உத்தியோகத்திலே திடீர் பண வரவினால் சில குழப்பங்கள் அடைந்த ஒரு மனநிலை, அதாவது திடீர்னு பணம் அதிகமாக வரும்போதும் ஒரு குழப்பம் வரும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சற்று கவனமாக இருங்கள். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை ஏமாற்றக்கூடும். எனவே சற்று கவனமாக இருந்து அத்தகைய முக்கிய விஷயங்களை எல்லா ஒரு விதயத்தையுமாக சரிபார்த்த பின்பே வாடிக்கையாளரிடத்திலே பொருள்களை ஒப்படையுங்கள். அது மிகவும் சிறந்த முறையிலே உங்களுக்கு செயல்படும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமையப்பெறுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக அமையப்படுகிறது. சந்திரன் மறைந்திருக்க பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் பல்வேறு விஷயங்களும் தரக்கூடும். அதே போல் தொழில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே வலிமையான முறையிலே நல்ல லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் உடல் பயிற்சி செய்து வரும்போது சில வியாதிகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ராசி மண்டலத்திலே உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரன் 11ஆம் இடத்திலே அமையப்படுகிறார். நல்ல விதமான பாக்கிய விஷயங்கள் நடைபெறும். அதே போல் பூர்வீக சொத்து விவகாரத்திலே நல்ல முன்னேற்றம். சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழிலே நல்ல லாபங்கள் ஆதாயங்கள், பொருள் இழப்புகள், அதாவது வீண் விஷயங்களுக்காக உங்கள் பொருட்களை இழக்கக்கூடிய நிலைகள் வந்து சேர்கிறது. எனவே சற்று கவனமாக இருந்தால் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் ஆதாயங்களும் வந்து. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சியிலே நல்ல லாபங்கள் ஆதாயங்கள். உங்கள் ராசிநாதனுடைய பகவான் உங்கள் ராசி மண்டலத்திற்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதும், அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமையப்பெறுவதும் சனியோடு சேர்ந்த புதனோடு சேர்வது மிகவும் சிறந்த முறையிலே அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும், அதே போல் சிலர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏற்படுது. எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது.
துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ராசி மண்டலத்துடைய ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்பெற்று சந்திரன் 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார். சில நேரங்களிலே உடல் உபாதைகள், அதனால் சில பொருள் இழப்புகள் ஏற்படும். அதே போல நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், எடுத்த காரியத்திலே நல்ல முயற்சியும், அதே போல உங்களது இந்த நாளாகப்பட்டது வீண் அலைச்சலிலே சில நேரங்களிலே ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை. எனவே சற்று எல்லா விஷயத்தையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது மிகவும் சிறந்த முறையிலே இருக்கும். வெயிலின் காரணமாக சிலர் மதிய நேரத்திலே பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் உங்களது உரிய ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு 2 சக்கர வாகனங்களிலோ அல்லது 4 சக்கர வாகனங்களில் செல்லும்போது உரிய ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்கும். விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமையப்பட்டு நல்ல லாபமான விஷயங்களை தந்தருள்வர்களால், அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெற்று உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்திலும் சந்திரன் அமையப்பெறுகிறார். அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய நேரத்தில் இருப்பதால் சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதே போல் சற்று கவனமாக இருங்கள். இந்த வளிமண்டல பிரச்சனைகளிலே சில நேரங்களிலே உங்களுக்கு உடல் வலிகள், அதே போல் கை கால் வாத நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இன்று உங்கள் ராசிநாதன் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு. அதே போல் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமையப்பெற்று அவரது 3ஆம் பார்வையால் சந்திரனை பார்ப்பதால் சற்று தோஷ நிவர்த்திகள் ஏற்படுகிறது. அதே போல் எடுத்த காரியத்தில் பல்வேறு விதமான விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு சேரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதோடு இல்லாமல் உங்கள் ராசிநாதனான குரு பகவானும் சந்திரனும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நன்னாள். கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை, குழந்தை பாக்கியங்கள், அதே போல் புதிய தொழில் முயற்சிகள், எடுத்த காரியத்திலே வெற்றி. 4ஆம் இடத்திலே சனி அமர்வதால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சீக்கிரமாக சுமூகமான நிலைக்கு வரக்கூடும். எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே சில நபர்களிடம் கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு சற்று தாமதமாக வரக்கூடும். எனவே கவனமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள். ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று 6லே சந்திரன் அமையப்பெறுவதால் சில நேரங்களிலே மனக்குழப்பம், தயக்கம், அதே போல் உடல் வலி, கை கால் வலி போன்ற விஷயங்கள் வரக்கூடும். அதே நேரத்திலே உரிய நேரத்துக்கு பணிகளுக்கு செல்லாது இருப்பதால் அது உங்களுக்கு தொந்தரவாக அமையக்கூடும். உடல்நிலையிலே சில மாற்றங்கள், அதே போல் மனக்குழப்பத்துடன் சில நேரங்களிலே இந்த நாள் பிரயாணிப்பது போல தோணும். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்து 6ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகிறார். பொதுவாக இந்த வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமையும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அதிலே உங்களால் அதை செயல்படுத்த முடியுமா என்று கவனித்து சொல்லுங்கள். பிறரிடத்திலே தெரிவிக்கும் போது 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் பல்வேறு விதமான முன் யோசனை இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் நடைபெறுவதால் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடம் பணம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பிறருக்கு கடன் கொடுக்கும் மூலியமாக உங்களது கடனாகப்பட்டது தாமதமாக வசூலிக்கப்பட்டு சில நேரங்களில் அது பிரச்சனையாக மாறும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான லாபங்கள், ஆதாயங்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் அதே போல குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அமையப்பெறுவதால் பல்வேறு விதமான விஷயங்கள் நடைபெறுகிறது. அதே போல உங்கள் ராசி மண்டலத்திலே சனி பகவான் அமைவது மிகவும் சிறப்பு. புதனோடு இணைகின்றார். லாபங்கள், ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே சில பிரச்சனைகள். திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியங்கள். அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் காதலுக்கான ஏகத்தை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான சிறப்பான விஷயங்கள் நடைபெறும். எனவே நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20